Allahu 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 Allah Allahu Allahu Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil kareem wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Afala yanzuruna ila al-ibli kayfa khuliqat. Sadaqallahul azim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்தின் 9வது நாள் இது. பாக்கியம் நிறைந்த சஹருடைய நேரத்தில் திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்ற தொடரில் இன்று நம் சிந்தனைக்கு ஒரு அல்லாஹ்வினுடைய படைப்பினம், திருக்குரான் கூறும் உயிரினம் என்னவென்றால் ஒட்டகம். ஒட்டகத்தை பற்றி திருக்குரானில் என்ன வந்திருக்கின்றது, ஹதீஸ்களில் என்ன வந்திருக்கின்றது, ஒட்டகத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதற்குண்டான ஒரு சில தகவல்களை நாம் இன்றைக்கு உண்டான வரியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த ஒட்டகம் தீனிற்காக வேண்டி என்ன செய்தது என்று சொன்னால் பலவிதமான சேவைகளை செய்திருக்கின்றது. முதலாவதாக நாம் இங்கே பார்க்க போவது ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகத்தை வளர்க்கவில்லை, மாறாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினார்கள், சமூக கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள், உங்களை நாங்கள் நபியாக ஏற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான், சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எனக்கு கேளுங்க, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நான் என்ன செய்கிறேன், அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன் என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் சமூக கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்குள்ளாக ஒரு ஆலோசனை செய்து இப்படி சொன்னார்கள். அதாவது மலையை பிளந்து ஒரு ஒட்டகம் வெளியே வர வேண்டும். அந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் புள்ளைத்தாட்சியாக இருக்க வேண்டும், பெண் ஒட்டகமாக இருக்க வேண்டும், புள்ளைத்தாட்சியாக இருக்க வேண்டும், வெளியே வந்தவுடன் ஒரு குட்டியை அது ஈன்றெடுக்க வேண்டும் என்று இப்படி சமூக கூட்டத்தார்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் சொல்லும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், சரி நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், அல்லாஹ் தந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தந்து விடுவான். அந்த ஒட்டகம் இங்கே வந்த பின்னால் நீங்கள் எந்த விதமான தீங்கும் அதற்கு நீங்கள் செய்யக்கூடாது, அதை நீங்கள் அநியாயமான முறையில் நீங்கள் நடத்தக்கூடாது, அதை நீங்கள் கொலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி என்ன செய்தார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் கூட்டத்தாரிடத்தில் சொல்லும் பொழுது சமூக கூட்டத்தார்கள் சரி நாங்கள் அதுக்கு ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லி வாக்கையும் கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் துவாவை கேட்கின்றார்கள். துவாவை கேட்டவுடன் என்னானது என்றால் மலையை பிளந்து அவர்கள் சொன்னதை போன்ற பெண் ஒட்டகை வெளியே வந்தது. வெளியே வந்தவுடன் ஒரு குட்டியை ஈன்றெடுத்தது. குட்டியை போட்டவுடன் இப்பொழுது ஊர் மக்களுக்கு என்ன ஒரு தொல்லை என்று சொன்னால், ஒட்டகம் கிணற்றில் உள்ள எல்லா தண்ணீரையும் குடித்து காலியாக்கிவிட்டது. ஊரில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் என்பது இல்லாமல் போனது. அப்ப இது ஒரு கம்ப்ளைண்டா என்ன செஞ்சாங்க, ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் முன்வைக்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகின்றான் குர்ஆனில், ஒரு நாள் ஒட்டகம் தண்ணீர் குடிக்க வேண்டும், ஒரு நாள் மக்களாகிய நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதாவது ஊர் மக்கள் அனைவருக்கும் ஒரு நாள் தண்ணீரை அந்த என்ன கணத்திலிருந்து எடுத்து நீங்கள் பருகிக் கொள்ளலாம், ஒரு நாள் அந்த ஒட்டகத்திற்கென்று நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்படி பிறப்பித்தாலும் இதில் ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹு தஆலா இங்கே நிகழ்த்தி காட்டுகின்றான். என்ன ஒரு அற்புதம் நிகழ்ந்தது தெரியுமா?
ஒட்டகம் ஒரு நாள் என்ன செய்யும்? தண்ணீரை குடிக்கும். அந்த ஊர் மக்கள் அனைவரும் சமூக கூட்டத்தார்கள் என்ன செய்வார்கள்? கிணற்று தண்ணீரை எடுத்துக்கொள்வார்கள். அதாவது இவர்களுக்கு சமூக கூட்டத்தார்களுக்கு தண்ணீர் கிடைக்காத அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னவென்றால், அந்த ஒட்டகத்திலிருந்து பாலையே அல்லாஹு தாலா வர வைப்பான். அதாவது எப்படி வர வைப்பான்னு சொன்னா, இவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு முன்னால் நின்று பாலை கறக்க வேண்டும் என்று சொல்லி தேவையில்லை. மாறாக அந்த ஒட்டகம் நேராக அவருடைய வீடு வாசல்களுக்கு வந்து நிற்கும். வந்து நின்று பாத்திரத்தை அது மடிக்கிட்ட வச்சா அதுவே பால் கறந்து கொடுக்கும். தானாக பாலை கறந்து தானாக பாலை என்ன செய்யும்? கறந்து விடும். கறந்து என்ன செய்யும்? பாத்திரம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதோட பால் ஸ்டாப் ஆயிடும். ஒரு சொட்டு கூட என்ன செய்யாத பூமியில் விழாது. அந்த அளவிற்கு சுவிட்ச் போட்டா எப்படி ஆன் ஆஃப் என்று சொல்லி நம்ம பட்டன்கள் எல்லாம் வைத்திருக்கின்றோமோ அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் எல்லா வீடுகளுக்கும் டோர் டெலிவரி செய்தது பாலை. எந்த நாட்களில்? அதாவது ஒட்டகம் தான் தண்ணீர் குடித்த அந்த நாட்களில், மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத நாட்களில் மக்களுக்கு பால் கொடுத்தது இந்த ஒட்டகம். அதனால்தான் இந்த ஒட்டகத்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாக்கத்துல்லா, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்பதாக சொன்னார்கள். ஆனால் கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? அந்த ஊர் மக்களில் ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் முக்கியமானவர் யார் என்று சொன்னால், ஜுந்துப் இப்னு அம்ர் என்பவர் அந்த சமூக கூட்டத்துடைய தலைவராக இருந்தார். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதில் ஹுபாப் என்ற ஒருவன் இருந்தான். ஹுபாப் என்ற ஒருவன் என்ன செய்தான்? அவர்களோடு ஒரு கூட்டத்தை சேர்த்து, அதாவது இவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள், அல்லாஹையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமையும் ஈமான் கொள்ளாதவர்கள், ஒரு கூட்டத்தை சேர்த்து என்ன செஞ்சாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த ஒட்டகத்தை நாம் கொலை செய்து விட வேண்டும், முடிஞ்சா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடும் பொழுதுதான் ஒட்டகத்தின் மீது கை வைக்கின்றார்கள். ஒட்டகத்தை கொலை செய்கின்றார்கள். கொலை செய்தவுடன் தகவல் ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செல்கின்றது. சென்றவுடன் அவர்கள் சொன்ன வாசகம் இதுதான், தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸதி அய்யாம். எல்லாம் கேட்டுங்க, உங்க வீடுகள்ல 3 நாட்கள் நீங்கள் எதிர்பாருங்கள். 3 நாள் தான் உங்களுக்கு டைம். அந்த டைம் வந்தோடனே நீங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது இவர்கள் அந்த ஒட்டகத்தை கொன்ற நாள் புதன்கிழமை என்று என்ன செய்தார்கள்? அந்த ஒட்டகத்தை கத்தல் செய்தார்கள், கொலை செய்தார்கள். வியாழக்கிழமை என்ன ஆனது என்று சொன்னால், காஃபிர்களுடைய அனைவருடைய முகங்களும் அங்கே மஞ்சள் நிறமாக ஆனது. வெள்ளிக்கிழமை என்ன ஆனது என்று சொன்னால், அவர்களுடைய அனைவருடைய முகமும் கருப்பாக, அதாவது சிவப்பு நிறமாக மாறியது. சனிக்கிழமை கருப்பாக மாறியது. ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் அழிந்து போனார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம் இருக்கின்றதே நாளை சொர்க்கத்தில் இருக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவிற்கு தீனிற்கு ஒரு மிக முக்கியமான பணியை செய்தது ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம். இன்னும் சொல்ல போனால் இது அல்லாஹுடைய ஒட்டகம் என்று நாம் சொல்லலாம். அல்லாஹு தஆலா திருக்குரானில் இப்படிதான் சொல்கிறான், நாக்கத்துல்லா, இது அல்லாஹ்வின் ஒட்டகம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குரானிலே சொல்லுகின்றான். இந்த ஒட்டகத்தை நாம் நாளை சொர்க்கத்தில் காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம். நபி அவர்களுடைய ஒட்டகத்துடைய பெயர் கஸ்வா என்று பெயர். அந்த ஒட்டகத்தின் மீதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த ஒட்டகம் தான் என்ன செய்தது என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்கள், மதீனாவாசிகள் எல்லோரும் நபி அவர்களை வரவேற்கும் பொழுது எங்கள் வீட்டில் தங்குங்கள், எங்கள் வீட்டில் தங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நான் எங்கு தங்க வேண்டும் என்று சொல்லி என் ஒட்டகம் எனக்கு சொல்லும். என் ஒட்டகம் யார் வீட்டிற்கு முன்னால் அமர்கிறதோ அவர் வீட்டில் தான் நான் தங்குவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, நபி அவர்களுடைய ஒட்டகம் கஸ்வா என்ற ஒட்டகம் என்ன செய்தது என்று சொன்னால், நேராக ஹஸரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு முன்னால் அமர்ந்தது. ஹஸரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். எனவே நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நாம்
தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மஸ்ஜிது நபவியினுடைய இடம் இருக்கின்றதே, அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்ததும் இந்த கஸ்வா என்ற ஒட்டகம் தான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். இப்படி தீனிற்கு அதிகமாக சேவை செய்தது இந்த ஒட்டகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜில், ஹஜ்ஜத்துல் விதாவில் அந்த ஒட்டகத்தின் மீதுதான் பயணம் செய்தார்கள். அந்த ஒட்டகத்தின் மீதுதான் இருந்து தங்களுடைய இறுதி பிரசங்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் வஃபாத்தான பின்னால், நபி அவர்கள் இல்லை என்ற கவலையினால் எதுவுமே சாப்பிடாமல் குடிக்காமல் பட்டினியாக இருந்து தன்னைத்தானே அந்த ஒட்டகம் மாய்த்து கொண்டது என்று சொல்லி வரலாற்றாசிரியர்கள் எடுத்து எழுதுவார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ஒட்டகத்திற்கும் ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் என்பது இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நபி அவர்களுடைய காலத்தில் ஒரைனியீன்கள் என்பவர்கள் இருந்தார்கள். ஒரைனியாக்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். வந்து என்ன செஞ்சாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்து சந்திச்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் அவர்களுக்கு மதீனாவுடைய சீதோஷ நிலை செட் ஆகல. அவர்களுக்கு சரியாக என்ன செய்யல, அந்த சீதோஷ நிலை செட் ஆகாமல் அவர்களுடைய உடலெல்லாம் மஞ்சளித்து போய்விட்டது. வயிற்றில் பிரச்சனை என்பதும் ஏற்பட்டு விட்டது. இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்வை கேட்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒட்டகத்துடைய பாலையும் ஒட்டகத்துடைய சிறுநீரையும் நீங்கள் குடியுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதில் உங்களுக்கு ஷிஃபா இருக்கின்றது என்று சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, நேராக ஒரு ஒட்டகத்துடைய போனார்கள். அந்த ஒட்டகத்துடைய ஒரு உரிமையாளராக யஸார் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவரிடத்துல போயிட்டு என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்துடைய பாலையும் கலந்து ஒட்டகத்துடைய சிறுநீரையும் குடித்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு குடித்தவுடன் எல்லாம் சரியானது. சரியா போனோடனே அவனுங்க தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னண்டா, யஸாரை கொலை செய்து விட்டார்கள். கண்ணை அப்படியே புடுங்கி எடுத்துட்டாங்க. கை காலை வெட்டி எடுத்துட்டாங்க. வெட்டி எடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவர் துழுவத்திருந்த ஒட்டகத்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு 6-7 ஒட்டகத்தை திருடி கொண்டு என்ன செய்யார்கள், சென்று கொண்டிருந்த பொழுதுதான் தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது. தெரிந்தவுடன் என்ன ஆனது என்று சொன்னால், அவர்களை வளைத்து சஹாபாக்கள் பிடித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பழிக்கு பழி வாங்கினார்கள். எப்படி அந்த சஹாபுடைய கண்ணை இவர்கள் பிடுங்கி எடுத்தார்களோ, எப்படி மாறுகால் வாங்கினார்களோ, அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாறுகால் வாங்கினார்கள் என்று சொல்லி ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக ஒட்டகத்துடைய பாலில் மருத்துவத்தன்மை இருக்கின்றது, ஒட்டகத்துடைய சிறுநீரிலும் மருத்துவத்தன்மை இருக்கின்றது என்று இந்த ஹதீஸ் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றது. இருந்தாலும் ஒட்டகத்துடைய பாலை வைத்து ஷிஃபாவை நாம் தேடலாம், ஆனால் சிறுநீரை வைத்து நாம் ஷிஃபாவை தேடக்கூடாது. இதற்கு அடுத்ததாகத்தான் இஸ்லாத்தில் இப்படி ஒரு சட்டம் வருகிறது. என்ன, நஜீசுகளை கொண்டு நாம் எந்த விதமான மருத்துவமும் செய்யக்கூடாது. அதாவது ததாவி பில் ஹராம், ததாவி பின் நஜாசத், அதாவது நஜீசுகளை கொண்டு அசுத்தங்களை கொண்டு நாம் மருத்துவம் பார்ப்பது என்பது கூடாது. ஏனென்றால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா நஜீசுகளில் எந்த விதமான ஒரு மருத்துவ தன்மையும் மருத்துவ குணத்தையும் வைக்கவில்லை என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கின்றது, நஜீசுகளை வைத்து அசுத்தங்களை வைத்து மருத்துவத்தை பார்ப்பதை இங்கே தடை செய்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒட்டகம் பேசி இருக்கின்றது. ஒரு தருணத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு சஹாபியோடு சேர்த்து என்ன செய்தார்கள், இட்டுக்கட்டி முனாஃபிக்குகள் பேசி வந்தார்கள். ஏன் பேசுறாங்கன்னா, அந்த சஹாபி தான் என்ன செஞ்சாங்க, அன்னை ஆயிஷா அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு போரை முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், போரை முடித்து விட்டு வருகிறார்கள். வரும்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியில் இறங்கி என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய சுய தேவை கழிப்பதற்காக சென்று விட்டு மறுபடியும் ஒட்டகத்தில் வந்து ஏறும் பொழுதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், கழுத்தில் உள்ள அந்த மாலை என்பது காணும். அது கீழே விழுந்து கடந்துருச்சு. அதை எடுப்பதற்காக வேண்டி போனார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கின்றார்கள் என்று எண்ணி என்ன செஞ்சாங்கண்டா, சஹாபாக்கள் அந்த ஒட்டகத்தை அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்து அப்படியே புறப்பட்டு போயிட்டாங்க. ஏன் ஒட்டகத்துக்குள்ள இருக்காங்கன்னு நினைச்சாங்கண்டா, பெண்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். ஒட்டகத்தில் ஒரு வீட்டை போன்ற ஒரு அமைப்பை வைத்து அதற்குள்ளே ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அதை எண்ணி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உள்ள ஆயிஷாமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இதை போன்ற ஒரு நீண்ட பிரயாணங்கள் செய்தால் கடைசியாக என்ன செய்வாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, கிளம்பி வருவாங்க. அதாவது முன் சென்ற கூட்டத்தார்கள், முன் சென்ற அந்த கூட்டம் ஏதாவது ஒரு பொருளை விட்டு சென்றால் அந்த பொருளை கொண்டு வருவதற்காக ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து வைத்திருந்தார்கள். அப்படி அந்த சஹாபி என்ன செய்தார்னு சொன்னால், வர வழியில் ஆயிஷா அம்மா ஒரு மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறத பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டு, உம்முல் முஃமினீன் அவர்களே, என்ன நீங்க இப்படி உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, வாங்க நான் உங்களை மதீனாவுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி அந்த சஹாபி என்ன செய்தார்கள், ஒட்டகத்தின் மீது ஏற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவிற்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இதை பார்த்த முனாஃபிக்குகள் இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டினார்கள். என்ன, அதாவது இந்த சஹாபிக்கும் ஆயிஷாவுக்கும் தவறான ஒரு தொடர்பு என்பது இருக்கின்றது என்று சொல்லி முனாஃபிக்குகள் இட்டு கட்டினார்கள். இட்டு கட்டியதின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவோடும் பேசவே இல்லை. அப்போதான், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது. என்ன பேசியது அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், ஆயிஷா அம்மா இருக்காங்களே, அவர்கள் சொர்க்கத்து பெண்மணி. சொர்க்கத்து பெண்மணி எப்படி இதை போன்ற ஒரு காரியத்தை செய்ய முடியும்? நான் அதற்கு சாட்சியாக இருக்கின்றேன். அல்லாஹு தாலா அவர்கள் சொர்க்கத்து கன்னி பெண்களில் உங்களை காட்டினான் அல்லவா? அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி தவறு செய்திருக்க முடியும் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சாதகமாக உண்மையான ஒரு தீர்ப்பை வழங்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது இந்த ஒட்டகம் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். பொதுவாக அரபுகளிடத்தில் ஒட்டகம் எந்த அளவிற்கு உயர்ந்த செல்வம் என்று சொன்னால், எதுக்கெடுத்தாலும் ஒட்டகம் ஒட்டகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம இடத்துல எது உயர்ந்த செல்வம்? தங்கம். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம். சின்ன பிள்ளைகளை கொஞ்ச கூட நம்ம அப்படிதான் கொஞ்சம் தங்கமே, வைரமே, வைடூரியமே, ஏன்னா அது விலை மதிப்பு உள்ளது, ரொம்ப விலை ஜாஸ்தியானது. அதே போன்ற அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் என்னவென்றால், எது செய்தாலும் நான் ஒட்டகத்தை தரேன், நான் இவ்வளவு ஒட்டகத்தை தரேன், அவர்களுக்கு ஒட்டகம் என்பது பரிசு என்பதாக அறிவிப்பு செய்வார்கள். அந்த அளவிற்கு ஒட்டகம் என்பது அரபுகளிடத்தில் ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. உங்களுக்கு புரியும்படி சுருக்கமாக சொல்ல போனால், ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ஒட்டகம் இருந்துச்சுன்னு சொன்னா அது 10 பென்ஸுகாருக்கு சமம் இந்த காலத்துல. அந்த அளவிற்கு ஒரு ஒட்டகத்தை ஒரு மதிப்புமிக்க பொருளாக அரபுகள் கருதினார்கள். தற்போது வரைக்கும் ஒட்டகம் தான் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த செல்வமாக இருக்கின்றது. அப்துல் முத்தலிப் அவர்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு என்னவென்றால், ஜம்சம் கிணறு எங்க இருக்கின்ற செய்தி என்ன செய்யல தெரியல. அப்படி இருக்கும்பொழுதுதான் அல்லாஹ்விடம் இப்படி நேர்ச்சி செய்கின்றார்கள், எனக்கு மட்டும் ஜம்சம் கிணறு எங்க இருக்கின்ற செய்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுண்டா, நான் என்னுடைய 10 மகன்களில் ஒரு மகனை நான் என்ன செய்வேன், அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுப்பேன் சொல்லி நேர்ச்சி செய்யறாங்க அப்துல் முத்தலிப் அவர்கள். இப்படி செஞ்சோன்னே என்ன ஆகுதுன்னா, கனவில் அல்லாஹு தாலா காட்டுகிறான், ஜம்சம் தண்ணீர், ஜம்சம் உடைய கிணறு குறிப்பிட்ட இந்த இடத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹு தாலா கனவில் காட்டுகின்றான். அடுத்த நாள் காலையில் எழுந்து என்ன செய்யறாங்க, கனவில் காட்டப்பட்ட அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். தோண்டினால் ஜம்சம் உடைய ஊற்று அங்கே பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் கையால் தோண்டப்பட்ட அந்த ஜம்சமுடைய கிணறு தற்பொழுது வரைக்கும் மூடப்படவில்லை. ஏன், இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் மூடப்படாது. இப்போ அவங்க சொன்ன அந்த நேர்ச்சியை நிறைவேற்றணும். என்ன நேர்ச்சியை வச்சாங்க, 10 மகன்கள்ல ஒரு மகனை என்ன செய்யறேன், நான் அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது 10 மகன்களுடைய பெயர்களை என்ன செய்யறாங்க, சீட்டு போட்டு குளிக்க போடுறாங்க. அதுல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரும் இருக்கு,
நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லாஹுடைய பேரும் அங்கே இருக்கின்றது. சீட்டு குலுக்கி போட்டு என்ன செய்யறாங்க, எடுத்தா அப்துல்லாவுடைய பெயர் வருது. ஆனால் அப்துல்லாஹுவை குர்பானி கொடுப்பதற்கு அப்துல் முத்தலிபிற்கு மனம் வரவில்லை. காரணம், 10 பிள்ளைகள்லயே ரொம்ப பிரியமான பிள்ளை அப்துல்லா. ஊர் மக்களும் அதே தான் சொன்னாங்க. அப்துல்லா எவ்வளவு ஒழுக்கமானவர், எவ்வளவு நல்ல பண்பு மிக்கவர், அவரை போய் குர்பானி கொடுத்தா இது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் கடைசியாக இப்படி ஒரு முடிவு கொண்டார்கள். சரி, ஒரு பக்கம் அப்துல்லா என்று வைப்போம், இன்னொரு பக்கம் ஒட்டகைகள் என்று வைப்போம். அதாவது சீட்டு எப்படி குலுக்கி போட்டு பார்த்தாங்கன்னா, ஒரு பக்கம் அப்துல்லா, ஒரு பக்கம் 10 ஒட்டகம். அதாவது அப்துல்லாஹிற்கு பகரமாக 10 ஒட்டகத்தை அல்லாஹிற்காக குர்பானி கொடுக்கலாமா என்று சொல்லி சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கும் பொழுது அப்துல்லான் தான் வந்துச்சு. அடுத்து 20 ஒட்டகம் அப்துல்லா. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க, அப்துல்லா என்று தான் வந்தது. 30 ஒட்டகம் அப்துல்லா, 40 அப்துல்லா, 50 அப்துல்லா என்று சொல்லி கடைசியாக 90 ஒட்டகம் அப்துல்லா என்று வரும்பொழுதும் கூட அப்துல்லா தான் சீட்ல வந்துச்சு பேரு, 90 ஒட்டகம் வரல. கடைசியாக இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, பிஸ்மில்லா 100 போடுவோம். 100 ஒட்டகம் அப்துல்லா. 100 வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், ஒட்டகத்தை கொடுத்துருவேன். அப்படி 100 ஒட்டகத்துக்கு பதிலா அப்துல்லாஹ்வை தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அப்துல்லாஹ்வையே நான் அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுத்து விடுகின்றேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் உறுதி எடுத்தார்கள். உறுதி எடுத்த பின்னாடி சீட்டு குலுக்கி போடுறாங்க. 100 ஒட்டகம் அப்துல்லாஹ் என்று சொல்லி சீட்டு குலுக்கி போடப்படுகின்றது. அல்லாஹுடைய ஏற்பாடு அங்கே 100 ஒட்டகம் என்று வருகின்றது. அதாவது அப்துல்லாஹ் அவர்கள், நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்கள் 100 ஒட்டகத்துக்கு சமமானவர்கள். அதாவது அவர்கள் எந்த அளவிற்கு மதிப்புள்ளவர்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்கே காட்டுகின்றான். காரணம், அவர்கள் மூலியமாகத்தான் சையதுல் கௌனைன், ஈருலக தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கப் போகின்றார்கள். அப்ப அவர்களுடைய மதிப்பு எந்த அளவிற்கு இருக்கும் என்று காட்டுவதற்காக வேண்டி 100 ஒட்டகத்திற்கு சமமாக அப்துல்லாஹ் அவரை அல்லாஹ் தலைங்க வைக்கின்றான். 100 ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் அவர்கள் குர்பானி கொடுக்கின்றார்கள். சரி, தாத்தா 100 ஒட்டகத்தை என்ன செஞ்சாரு, குர்பானி கொடுத்தாரு. அதே போன்றுதான் பேரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜத்துல் விதாவில் 100 ஒட்டகங்களில் கிட்டத்தட்ட 63 ஒட்டகங்கள் என்ன செய்கிறார்கள், குர்பானியை கொடுக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரிசையாக ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாம் படுக்க வைத்து நாம் அறுக்க முடியாது. ஆடு மாடுகளை நம்ம படுக்க வச்சு அறுக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, படுக்க வச்சு அறுக்க முடியாது. மாறாக அதற்கு நகர் என்று சொல்வார்கள். நகர் அப்படின்னு சொன்னா ஒட்டகத்துடைய கழுத்து இப்படி இருக்கும், கத்தி என்ன செய்வாங்க, இப்படி விடுவாங்க. விட்டானா அதான் நகர். அதனுடைய 3 நபங்க அருந்து விழுந்து விடும். அப்ப ஒட்டகத்தை நின்ற நிலையில் தான் நாம் அறுக்க முடியும். இதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மீதமுள்ள 37 ஒட்டகங்களை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சில விஷயங்கள். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பல டன் உள்ள வெயிட்டுகள் எல்லாம் தூக்கி கொண்டு செல்லும். குர்ஆனிலும் கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ அலைஹா வ அலல் ஃபுல்கி துஹ்மலூன், நீங்கள் அந்த ஒட்டகத்தின் மீதும் கப்பலின் மீதும் சுமைகள் எல்லாம் நீங்கள் தூக்கி கொண்டு செல்கிறீர்கள். அதாவது கப்பலுக்கு ஒப்பாக அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை இங்கே குறிப்பிடுகிறான். கப்பல் எப்படி பல டன் கணக்கான வெயிட்டுகளை தூக்கி கொண்டு செல்கின்றதோ அதே போன்றுதான் இந்த ஒட்டகங்களும் டன் கணக்கான வெயிட்டுகளை எல்லாம் தூக்கி கொண்டு செல்லும். அதனால்தான் உலகில் இந்த ஒட்டகத்திற்கு இன்னொரு பெயர் பாலைவன கப்பல் என்ற பெயர். பாலைவனத்தில் இந்த ஒட்டகத்திற்கு பலவிதமான மதிப்புகள் என்பது இருக்கின்றது. எந்த மிருகமும் பாலைவனத்தில் சரியாக நடந்து செல்லாது. ஆனால் இந்த ஒட்டகம் மட்டும்தான் அங்கே அல்லாஹ் தஆலா அதற்குண்டான அமைப்பை கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஒட்டகம் கிட்டத்தட்ட 8 to 10 நாள் வரை தண்ணீர் குடிக்காமலே உயிர் வாழும். ஏன்னா ஒரு தடவை தண்ணீரை குடித்து விட்டால் முழுமையாக 10 நாட்களுக்கு தேவையான தண்ணீரை மொத்தம் குடித்துவிடும். தேவைக்கு ஏற்ப தண்ணீர் அதோடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான். அதிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு என்ன செய்துவிடும், அது 10 நாட்களை இப்படியே ஓட்டும் என்று சொல்லி இங்கே கிதாப்களில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பிராணி தான் ஒட்டகமாக இருக்கின்றது.
அது மட்டுமல்ல, ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அது நம்மகிட்ட நல்லபடியாக நடந்துக்கும். இல்லை நம்ம அதுக்கிட்ட நம்ம சீண்டுனானா ஒட்டகம் ரொம்ப பொறுமைசாலி, பொறுமையாக இருக்கும். பொறுமை இழந்து விட்டால் அது கொலையும் செய்துவிடும் என்று சொல்லி கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு பொறுமைசாலியும் கூட, அந்த அளவிற்கு கோபம் உள்ள மிருகமும் ஒட்டகமாகவும் இருக்கின்றது. அதே போன்ற ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டகத்தை போன்று வெட்கத்தன்மை உள்ள பிராணி உலகத்திலேயே கிடையாது. அந்த அளவிற்கு வெட்கம். எப்படி என்றால், ஒட்டகத்தை, அதாவது ஒரு ஆண் பெண் ஒட்டகம் சேர்வதை யாராலையும் பார்க்க முடியாது. காரணம், அது யாருமே பார்க்காத இடத்தில் தான் இரண்டும் ஒன்று சேரும். ஒருவேளை எவனாவது ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், பார்த்து விட்டால், இரண்டு ஒட்டகங்கள் ஒன்று சேர்வதை பார்த்து விட்டால் பார்த்தவனை அந்த ஒட்டகம் கொன்றுவிடும். எப்படியாச்சும் இந்த சிறு போட்டு தள்ளிடும். அப்படி இல்லை, அவன் எஸ்கேப் ஆயிட்டான், பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவமானம் தாங்காமல் தன்னைத்தானே ஒட்டகம் மாய்த்து கொள்ளும். இந்த அளவிற்கு ஒரு ஹயாவை, ஒரு வெட்கத்தன்மை அல்லாஹு தாலா ஒட்டகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஒட்டகத்தின் மீது ஒரு வீடு போன்ற அமைப்பை வைத்து என்ன செய்யலாம், அதில் நாம் குடியிருக்கலாம். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக வச்சு நாம் என்ன செய்யலாம், சவாரி செய்து கொண்டே இருக்கலாம். மாட்டு வண்டி, குதிரை வண்டியெல்லாம் கூட என்ன செய்ய முடியாது, நைட்டு ஃபுல்லாக சவாரி செய்ய முடியாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேண்டாம் என்ன செய்யலாம், சவாரி செய்யலாம். அதுக்கடுத்து அதற்கு ரெஸ்ட் என்பது கொடுக்க வேண்டும். ஆனால் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் இரவு முழுக்க சவாரி செய்யக்கூடிய ஒரு கூவத்தை, ஒரு சக்தியை அல்லாஹு தாலா இந்த ஒட்டகத்திற்கு இங்கே கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள், லா தசுப்புல் இப்ல, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒட்டகத்தை திட்டாதீங்க, ஒட்டகத்தை என்ன செய்யாதீங்க, திட்டாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணம், ஃபஇன்னஹா மின் நஃப்ஸில்லாஹி தஆலா, ஏனென்றால் இந்த ஒட்டகம் இருக்கின்றதே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு ஒட்டகமாக இருக்கின்றது. இந்த ஒட்டகைகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தவைகள். எனவே அந்த ஒட்டகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், திட்ட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இங்கே பதிவாகி இருக்கின்றது. ஆக ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தையும் குர்ஆனையும் ஒப்பாக இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ஒட்டகத்தை நாம் எப்படி நன்றாக கயிறு வைத்து கட்டி வைத்திருப்போமோ அதே போன்று குர்ஆனையும் நாம் நன்றாக கட்டி வைத்திருக்க வேண்டும். குர்ஆனோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். குர்ஆனோடு தொடர்பு எப்படி கட்டாயிருச்சோ, அதாவது ஒட்டகத்தை கட்டி வைக்காம அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டா ஒட்டகம் என்பது விரண்டோடி விடும். அதே போன்று குர்ஆனை ஓதாமல், குர்ஆனுடைய பகுதிகளை மனனம் செய்து எதுவும் ஓதாமல் விட்டால் ஒட்டகம் விரண்டோடுவதை போன்று குர்ஆனை உங்களை விட்டும் விரண்டோடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக ஒட்டகத்தை வைத்து ஹதீஸ்களில் நிறைய உதாரணங்களை நமக்கு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கடைசியாக ஒட்டகத்துடைய பயன்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் பார்த்தால், கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள், ஒட்டகத்துடைய தோலை எரித்து அந்த தோலை ஓடக்கூடிய இரத்தத்தின் மீது வைத்தால் அந்த இரத்தம் அப்படியே நின்றுவிடும். அதாவது ஓடுறது ஸ்டாப் ஆயிடும். இப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தன்மையை அல்லாஹ் தாலா ஒட்டகத்தில் வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஒரு குடிகாரன் ஒட்டகத்துடைய சிறுநீரை குடித்தால் அவனுக்கு என்ன ஆகுன்னு சொன்னானா, உடனே அந்த குடிப்பழக்கத்தை விட்டுருவானாம். கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் ஒட்டகத்துடைய சிறுநீர் என்ன செய்ய குடிக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கத்துடைய சட்டம் இதுதான். நஜிஸ்களை வைத்து என்ன செய்ய மருத்துவம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு இங்கே அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அடுத்தபடியாக ஒட்டகத்துடைய கரியை நாம் நன்றாக சாப்பிட்டால் அது உடலுறவுக்கு மிகவும் உகந்தது, நன்றாக சக்தி கிடைக்கும் என்று சொல்லி கிதாப்களில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். சரி, ஒட்டகத்தை கனவுல பார்த்தா என்ன பயன்? நிறைய பலன்கள் இங்கே எழுதியிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு சில பலன் என்னவென்றால், அவர் நிறைய பொருளை சேகரிப்பார். அது மட்டுமல்ல, அவர் கனவில் அந்த ஒட்டகத்தை பார்த்தால் அவருக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக கைகூடும், சலாமத்தாக அவர் தீனிலும் துன்யாவிலும் வாழ்வார் என்று சொல்லி இங்கே
கணவனுடைய விளக்கத்தில் எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அல்லவா, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்கள் ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அதில் உள்ள படிப்பினைகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை வைத்து உங்கள் இரட்சகனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ஆக இவைகளெல்லாம் ஒட்டகத்துடைய சிறப்பம்சங்களாக இருக்கின்றது. ஆக இந்த ஒட்டகத்தை வைத்து அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், ஒட்டகத்திற்கு இருக்கக்கூடிய வெட்கத்தன்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் வரும், அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் இருக்கின்றதே ஈமானில் ஒரு கிளை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆக வெட்க உணர்வோடு நாம் உலகில் வாழ்ந்தால் பாவம் செய்வதற்குண்டான ஒரு வழி என்பதே இருக்காது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை, அல்லாஹ்வை படைத்த அந்த உயிரினங்களை சிந்தித்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அறிந்து இன்னும் மென்மேலும் ஏகத்துவத்தின்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிகழ் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.